வெல்கம் டு ரீதூஸ் கிச்சன். என்னடா ப்ரோக்கோலி வச்சிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? ப்ரோக்கோலி சீஸ் கட்லெட் தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோல பாப்போம். ப்ரோக்கோலி இருந்தா ஒரு முறை இந்த மாதிரி கட்லெட்டை செஞ்சு பாருங்க. ப்ரோக்கோலி சீஸ் இருந்தா இந்த மாதிரி ஒரு கட்லெட் செஞ்சிடலாங்க. இது பாருங்க, பிரிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க, சீஸியா. இதுக்கு ஒரு ப்ரோக்கோலி நான் எடுத்துக்கிறேன். முதல்ல காம்பு பகுதிகளை கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த பூ பகுதியை மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பீசஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ண ப்ரோக்கோலியை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோடு ஒரு 4 பச்சை மிளகா, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 8 பல்லு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 4 சின்ன சைஸ் வெங்காயம் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் அளவு சேர்த்து இதை அரைச்சி எடுத்துடலாம். இது போல் நல்ல பேஸ்ட்டாக இருக்கணுங்க. மிக்சி ஜாரில் ஃபுல்லாக அரைப்படலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச ப்ரோக்கோலியை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அதோடு 4 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இதெல்லாம் ஒன்று சேர்த்து பிசைந்து எடுத்துக்கலாம். நல்ல உருண்டை பண்ணுற பதம் வரணும், அதளவுக்கு நம்ம கடலை மாவை சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். 4 ஸ்பூன் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு நீத்துச்சுன்னா இன்னும் கூட நீங்கள் கடலை மாவை சேர்த்துக்கோங்க. முதல்ல இது போல் ரவுண்ட் பண்ணிக்கலாம். நடுவில் ஒரு ஹோல் போட்டுடலாம். ஹோல் போட்டு நம்ம சீஸை கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு நடுவில் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி கையால் தட்டி எடுத்துக்கலாம். இது போல் தட்டி எடுத்துக்கலாம். ஓரங்களை சரி செய்து ரவுண்டாக தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்த ப்ரோக்கோலியை பிரெட் க்ரம்ஸு, அப்படி பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா ரவையில் கூட இது போல் பெரட்டி எடுத்துக்கலாம். ஒரு தவா சூடு பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு அதில் நம்ம இந்த கட்லெட்டை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு மாவு இதே போல் தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்த ப்ரோக்கோலி கட்லெட்டை பிரெட் க்ரம்ஸால் ஸ்ப்ரெட் பண்ணி தவாவில் விட்டுடலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கு பிறகு திருப்பி போட்டு மறுபக்கமும் வேக வைக்கலாம். மெதுவாக திருப்பி போடணும், ஏன்னா எண்ணெய் தெரிக்கும், அதனால் பார்த்து திருப்பி போடணும். இது போல் தவாலையே நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே போல் எல்லா கட்லெட்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு ப்ரோக்கோலி சீஸ் கட்லெட் ரெடிங்க. இது போல் ஒரு கட்லெட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சீஸியாக இருக்குது இல்லைங்களா? மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.